பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடும் நம்மோடு பேசி கடைசி காலங்களை குறித்து ஆண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கண்களை முடிச்சு வைக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க. உடைய மகிமைக்குள்ள எங்களை நடக்கும்படி காட்சி வைக்கிற உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. வல்லமை உள்ள வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இது உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலரை குறித்து லூக்கா என்கிறதான வைத்தியன், அதாவது டாக்டர், அன்றைக்கே ஆகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே டாக்டர்ஸ் இருந்திருக்கிறார்கள் என்று நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னைக்கு பல டாக்டர்ஸ்கள் இருக்கலாம். டாக்டர் படித்து இன்னைக்கு வேலை செய்து கொண்டே ஊழியம் பண்றவங்க இருக்கிறாங்க. டாக்டராக இருந்து அதெல்லாம் விட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அநேகர் இருக்கிறாங்க. பாருங்க, அப்போ ஆண்டவருடைய பார்வையில் படித்தவர்களும் வேணும், படிக்காதவங்களும் வேணும். இப்போ சிலர் சொல்லுவாங்க படிக்காதவங்களுக்கு மட்டும்தான் இயேசுன்னு சொல்லுவாங்க. பேதையர்கள், நான் ஆந்திராவில் ஊழியம் பண்ணி கொண்டிருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஜனங்கள் படிக்காதவங்க, பேதைகளாக இருப்பாங்க. காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகாத அநேக பிள்ளைங்க ஆண்டவர் தேடி வருவாங்க. பிள்ளைங்கள்லாம் பெரியவங்க. அப்போது இப்போ என்ன சொல்லுவாங்க, சில ஈவன் ஆந்திராவில் கூட சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்கிறது ரொம்ப கீழான ஜாதி மக்களுக்குள்ள தெய்வம், ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டுக்கான இயேசு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோட என்னோடு பேசுகிறாங்க, லோ காஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் அவர் தான் உங்களை என்னை படைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் அறிந்தால் நலமாக இருக்கும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா இவர் டாக்டர், இவருக்கு என்ன அவசியமா? அவருக்கு நேரம் இல்லையா? அவருக்கு பேஷண்ட் எல்லாம் பார்த்து நேரத்தெல்லாம் பேஷண்டோடு கொடுத்து பணத்தை சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அவ்வளோ பெரிய அந்த காலத்தில் வைத்தியன் என்று சொல்லும்போது அவ்வளோ பெரிய மகிமையான ஒரு ஊழியத்தை, மகிமையான வேலை இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டோட ஊழியத்தை செஞ்சிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை எழுதினது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தில் மரித்து உயிரோடு எழும்பி அவர் பரமேறி போகிற வரைக்கும் அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்ததை எல்லாம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா அவருக்கு நேரம் போக்காம டைம் பாஸ் பண்ணாரா? இல்லைங்க. அதனால் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கலாம். உங்களையும் ஆண்டவர் நேசித்து நீங்களும் கர்த்தருக்காய் பயன்படணும்னு விரும்புகிறாரு. ஒன்றுமில்லாத பேதுரு பார்த்தீங்கன்னா அவர் மீன் பிடிக்கிறவர் தான். அவரை பார்த்தீங்கன்னா ஓகே, அவருக்கு ரொம்ப கீழானவராய் இந்த பூமியில் சொசைட்டியில் கீழான ஒரு ஜாப்ல இருந்திருக்கலாம். நான் அவரையும் ஆண்டவர் பயன்படுத்தி மகிமையாய் நடத்தினார். பெரிய படிப்பு படித்த லூக்காவை, கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கிறாங்க வேதத்தை. அப்போஸ்தலர் படிக்கிறாங்க, லூக்கா படிக்கிறாங்க. அவ்வளோ மகிமையான தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு உறுதுணையாய் நின்று தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தாரு. அதனால நீங்களும் இன்னைக்கு பெரிய படித்தவங்களா இருந்தீங்கனாலும் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். பாருங்க, நம்ம படித்ததான கர்த்தருடைய வார்த்தை, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். பாருங்க, கடைசி காலம் என்று சொல்லும்போது, கடைசி காலம் கடைசி நாட்கள் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு காலம். அப்படி என்று சொன்னால் இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, கடைசி நாட்கள் என்பது ஒரு தேவனுடைய கிளைமாக்ஸ். அதாவது இவ்வளவு காலமும் ஆண்டவருடைய மகிமை, ஆதி காலத்தில் வெளிப்பட்ட அந்த மகிமை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து 3வது நூற்றாண்டு 4வது நூற்றாண்டு போகும்போது தேவ பிரசன்னம் இல்லாம சபைகள் எல்லாம் குன்றி குறுகி தேவனை மறந்தவர்களாக, தேவ அபிஷேகம் இல்லாதவர்களாய், தேவனுடைய வரங்கள் செயல்படாத சபைகளாய் மாறிவிட்டது. நீங்க சபை ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தா தெரியும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலும் 1 நூற்றாண்டு 2வது நூற்றாண்டு வைராக்கியமா இருந்தவர்கள் 3வது நூற்றாண்டு வரும்போது கிறிஸ்தவர்களுடைய அந்த வைராக்கியம், தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவங்கள் குறைந்து போய் அப்புறம் 15வது 16வது நூற்றாண்டு வரைக்கும் ஒரு சபைக்கு ஒரு இருண்ட காலமாய் மாறிவிட்டது. ஜனங்கள், ஊழியக்காரங்க இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர் என்பதை ப்ரூஃப் பண்ணிருக்கிறவங்க ரொம்ப கம்மியாகிட்டாங்க. மறுபடியும் கர்த்தர் ஆட்களை எழுப்புறாரு. மார்ட்டின் லூத்தர் ஐயா எழுப்புறாரு.
அதற்கு முன்னாடி வேதத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்படிக்காக ஜான் விக்லிஃபை கர்த்தர் எழுப்புறார். வில்லியம் ஜிண்டேல் என்கிறவங்க, இவங்கெல்லாம் இங்கிலீஷில் தேவனுடைய வார்த்தையை டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்களை எழுப்பி தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும், உலகமெங்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட தீவிரமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புகிறார். 18வது நூற்றாண்டுல நமக்கு தெரியும், சீகன் பால்க் அவர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி கர்த்தருடைய மகிமையை காண்பிக்கும்படிக்காக இந்திய தேசத்துல தமிழ் மக்களுக்காக முதல் மொழியாக இந்தியாவில் முதல் மொழி வேதம் தமிழ். சீகன் பால்க் அவர்கள் மூலமாய் கர்த்தரை எழுப்பி வேதத்தை உலகமெங்கும் கர்த்தர் என்ன செய்யறாரு, டிரான்ஸ்லேஷன் பண்ணி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படி சத்தியத்தை ஜனங்கள் அறியும் போதுதான் சத்தியத்தின் மேல வாஞ்சை வரும். சத்தியத்தின் மேல வாஞ்சை உண்டாகும் போதுதான் அவர்கள் மேல தேவ மகிமை ஊற்றப்பட முடியும் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக, எப்படி ஒரு உடன்படிக்கை பட்டியை சுமக்கும் போது தேவ பிரசன்னம் வெளிப்பட்டு தேவனுடைய மகிமை அந்த இடத்துல கடந்து வந்ததோ, அதுபோல கர்த்தருடைய பெட்டியாகிய இந்த வேதத்தை அவங்க இருதயத்துல சுமக்கிறவர்களாய், இருதயத்தின்படி அந்த வார்த்தையின்படி உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், வேதத்தை உலகத்துல கர்த்தர் கொடுக்கிறார். 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் அநேக சபைகளில் ஊற்றப்பட ஆரம்பித்தது, தேசங்களில் ஊற்றப்பட ஆரம்பித்தது. இன்றைக்கு இந்த ஒரு 125 வருடத்திற்குள்ள பல லட்ச சபைகள் இன்னைக்கு உலகம் எங்கும் எழும்பி இருக்கிற ஒன்லி 125 வருஷத்துக்குள்ள மட்டும்தான். இன்னைக்கு கிறிஸ்தவங்க 300 கோடி வந்திருக்காங்கன்னா இதுல ஒரு 100-150 கோடி கிறிஸ்தவங்க உருவானது எப்ப தெரியுமா, இந்த 125 வருஷத்துக்குள்ளாடி. அப்படி என்று சொன்னால் தெய்வ மகிமை ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல ஊற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒன்லி ரோமன் கேத்தலிக் மட்டும்தான் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய சபைகள்னு எழும்புறது காலங்கள் பார்த்தீங்கன்னா 125 வருஷமா தான் ஆவிக்குரிய சபைகள், அதாவது இருண்ட காலம், சபைகளுக்கு இருண்டு போன காலங்கள் மாறி சபைகள் துளிர்விட ஆரம்பித்தது. இன்றைக்கு உலகமெங்கும் கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு வெளியரங்கமாகி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடைசி நாட்களின் பின்மாறி அபிஷேகம், அதாவது ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் முன்மாறி அபிஷேகம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இரண்டாவது ஊற்றப்படுகிறது. அதாவது முன்மாறி அபிஷேகம் எதற்காக ஊற்றப்பட்டது, இந்த விதைகள் விதைக்கப்படும்படிக்காக. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஆண்டவர் முன்மாறி அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி அநேக ஜனங்கள் திரளாய் கிறிஸ்துவிடத்துல வந்தார்கள். ஆனால் அந்த அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்தது. மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, முன்மாரியை பெற்றுக்கொண்ட அந்த ஜனங்கள் அந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்டிருந்தாலும் அன்று மறுபடியுமாய் ஒரு சந்ததியை எழுப்பி பின்மாரிக்காய் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் நீங்களும் நானும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, 2009 வரைக்கும் இயேசுவை அறிந்தவன் தான் கிறிஸ்தவன் தான். 3வது தலைமுறை கிறிஸ்தவனாய் இருந்துமே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறதுக்கு பயம், இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு வெட்கம், இயேசுவை பற்றி நம்பிக்கையும் இல்லை, இயேசு குறித்து பெரிய அன்பும் இல்லாத வாழ்ந்த என்னையும் 2009 அவருடைய பிள்ளைய மாத்தினார். ஒரே ஒரு காரியம் நான் சொல்லுவேன், இந்த பின்மாரி அபிஷேகம் இந்த கடைசி நாட்கள்ல எல்லாரும் மேல நான் ஊற்றுவேன்னு சொல்றாரு. அந்த அபிஷேகம் தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, கடைசி நாட்கள்ல பின்மாரி அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்க, யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படித்து பார்த்தால் அங்க கடைசி நாட்களை குறித்தும் முன்மாறி பின்மாரியை குறித்தும் கர்த்தராகிய இயேசுவோடு கூட நடந்த அவருடைய சொந்த சகோதரர் என்று சொல்லப்பட்டதான யாக்கோபு என்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால பிறந்தார் யோசேப்புக்கும் மரியாளுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரர் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு தரிசனத்தை பெற்றிருந்தார். என்ன தரிசனம் பெற்றிருந்தார்? அந்த தரிசனம் பாருங்க, அவர் என்ன சொல்கிறார். யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அப்போ ஆண்டோட வருகையை அவர் எதோட கம்பேர் பண்றாரு? பயிரிடுகிறவன் ஒரு விவசாயியோடு, ஒரு பயிரிடுகிற ஒரு விவசாயி என்ன செய்வானா, பூமியில நல்ல பலன் கிடைக்க வேண்டுமானால், நல்ல பலனை அடைய வேண்டும் என்றால் முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் அவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் என்று சொல்லி ஒரு விவசாயியுடைய ஒரு பட்சரை, ஒரு விவசாயியுடைய அவனுடைய மனநிலைமையை, அவன் செய்கிற ஒரு செயல்பாடை குறித்து இயேசுடைய சகோதரராகிய யாக்கோபு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? முன்மாரி பின்மாரி வந்தா தாப்பா நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லாரப்பா,
நான் இதோ பின்மாறி இந்த உலகத்தில் அனுப்ப போகிறேன் இல்லை, அனுப்பிட்டார் ஆல்ரெடி. உலகமெங்கும் பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் தான் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பின்மாறி அபிஷேகம் வரும்போது என்ன நடக்குமா? பூமியில நல்ல பலன் உண்டாகும். ஆத்துமாக்கள் திரளாய் ரட்சிக்கப்படுவாங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நம்ம பார்க்கிறோம். 1வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய பேதுருவோட முதல் பிரசங்கத்துல, இந்த 2வது அதிகாரத்துல நீங்க பார்த்த தெரியும், அவருடைய முதல் பிரசங்கத்திலேயே எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்? 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. 41வது வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அப்போ அந்த முன்மாறி அபிஷேகத்துல எவ்வளவு ரட்சிக்கப்பட்டாங்க? 3000. அதற்கு பிறகு நீங்க 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 5000. அதன் பிறகு கணக்கற்ற அதாவது திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் பெருகினார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஏன் என்று சொன்னால், இந்த முன்மாறி அபிஷேகத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னா, இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஊற்ற போகிற அந்த பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றப்படும் போது அவ்வளோ மகிமையாய் திரளான ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஏங்கி விரும்பி அந்த ஒரு பாரத்தோடு தான் இந்த வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைக்கலாம். சாத்தியம். ஏனென்று சொன்னால், ஒருவேளை சூழ்நிலை எதிராக இருக்கலாம், வித்தியாசமா இந்த பூமி போய்கொண்டிருக்கலாம், உண்மைதான். ஆனாலும் என் தேவனால எல்லாம் கூடும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நீங்க பாருங்க, கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்தவனை உலகத்தை விட்டு, இந்தியாவை விட்டு வரட்டணும் என்று சொல்லி இந்திய தேசத்தில் இருக்கிற பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் இன்னைக்கு கங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, வருகிற காலத்துல இந்த இந்திய தேசத்துல இந்துக்களை தவிர யாருக்கும் ஓட்டே போட முடியாத அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்ய போகிறாங்க? மாற்ற போறாங்க. வருகிற காலங்கள்ல இது நடக்க போகிறது. அதை செய்யும்படிக்காக அவர்கள் பலவிதமான காரியங்களை செய்வார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமத்தினாலும் பலத்தினாலும் அல்லப்பா, ஏன் ஆவினால நடக்கும்பா. ஏன் ஆவி ஒரு மனிதனை தொடும்போது எத்தனை பெரிய மூடியா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யாரு? மூடிட்டு போக சொல்லுவாருங்க. அதனால தைரியமாக ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரை நானும் அந்த பின்மாறி அபிஷேகத்துல நானும் வளர வேண்டும் என்று சொல்லி ஏங்கி நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். அப்போ இப்பொழுதுதான் அந்த 17வது வசனம் மறுபடியும் படிச்சு பாருங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவி நான் ஊற்றுவேன், அப்பொழுது குமாரரும் குமாரத்திகள். அப்போ கடைசி நாட்கள் ஆண்டவர் இங்க 4 பேரை கர்த்தர் பேசுறாரு. முதலாவது குமாரத்திய சின்ன பிள்ளைங்க, 2வது வாலிபர்கள், 3வது மூப்பர்கள் அப்படின்னா ஏஜ் ஆனவங்க, 4வது ஊழியக்காரங்க. 4 பேருக்கும் ஆண்டவர் கடைசி காலத்துல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு எனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க. என்ன தீர்க்க தரிசனம்? கார் வரப்போகுது, பங்களா வரப்போகுது, இதோ உங்களை ஃபாரின் கூட்டு போறாரு. இதெல்லாம் பிரைமரி கிடையாது, இதெல்லாம் செகண்டரியும். இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு இதுக்கு தேவையில்ல தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்ல, முதலாவது தேவனோட ராஜ்யத்தை நீதியை தேடுப்பா, இதெல்லாம் உனக்கு தருவேன்றாரு. இதுக்காக இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அது வேற. அது உண்மையான தீர்க்க தரிசிகளா என்று சொன்னால் கேள்விக்குறி. வேதத்துல சொல்லப்பட்ட எந்த தீர்க்க தரிசி அப்படி பேசினவங்க இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எதை தீர்க்க தரிசனம் உரைக்கணும்? இயேசு சீக்கிரம் வருகிறார், ஆண்டுடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது என்று சொல்லி ஒரு யோவான் ஸ்நாபகன் முதல் வருகை குறித்து பேசினாரே, அவர் தான் உண்மையான தீர்க்க தரிசி, பெரிய தீர்க்க தரிசி என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தீர்க்க இயேசுடைய வருகைக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறதா மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆவிய ஆண்டோடைய பிள்ளைங்க மேல, குறிப்பாக சிறு பிள்ளைகள் மேல கூட ஆண்டு வைக்க போறாருங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பின்மாறி அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க ஜெபிக்கும் போது தரிசனம் பார்ப்பீங்க, தூங்கும்போது சொப்பனம் பார்ப்பீங்க, உங்க வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்படுங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் ஒண்ணுமே இல்லை பிரதர், நான் சொப்பனம்லாம் பார்த்ததே இல்லை பிரதர், நான் தரிசனம்லாம் பார்த்ததே இல்லை பிரதர், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும்னு ஆண்டவர் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் கொடிய காலம் தான். இந்த கொடிய காலத்துல உங்களால என்னால விசுவாசத்துல நிற்கவே முடியாது. இந்த அபிஷேகம் தான், இந்த பின்மாறி அபிஷேகம் தான் உங்களை நிலைநிறுத்தும். ஏனென்று சொன்னால், நீங்க இயேசு முகமுகமா தரிசிச்சு பாருங்க. தரிசிக்கும் போது
உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாறிடும். எவ்வளோ பெரிய மகிமையான ஆண்டவரை நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி உங்களுடைய விசுவாசம் பெருக்கெடுத்து ஓடும். உங்கள் விசுவாசத்தின் அளவு பெருகுங்க, உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். அதனால் இனி வரக்கூடிய காலம் கடினமானதான். வேலைக்கு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் வேலை பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் உணவு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் குடும்ப பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் போராட்டத்தின் மேலே போராட்டம். இதை ஜெயிக்க வேண்டுமானால் பின்மாறி அபிஷேகம் இல்லாமல் உங்களால் என்னால் வாழவே முடியாது. பாவ போராட்டம் பெருகி கொண்டிருக்கிற காலம். இந்த காலத்தில் ஆண்டவரோடு கூட நிற்க வேண்டுமா? பாவத்தை நீங்கள் வெறுக்க வேண்டுமா? பரலோகத்தை பாருங்க, பரலோகத்தின் மகிமையை பாருங்க, பரலோக தேவனை பாருங்க. பரலோகத்தின் தேவனை தரிசிக்க தரிசிக்க பாவம் நம்மை விட்டு மறைந்து போகுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல கடைசி கால அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல ஊற்றி பின்மாறி அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த பிதாவே, நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தைகள் ஆண்டவர் 30, 60, 100 மடங்கு கனிவுள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.